ஆண்டவனை வந்து அனுதினமும் நான் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எல்லா கோயிலுக்கும் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் சமயத்தில் வந்து எனக்கு வந்து ஏன் கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம வந்து சந்திச்சிருப்போம், சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா எதிர்காலத்தில் சந்திக்கிறதுக்கு இருக்கோம். நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம வரலாற்றிலேருந்து ஒரு முக்கியமான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த நம்மளோட தேசப்பிதா மகாத்மா காந்தி எப்பப்பெல்லாம் அவர் தோல்வியை சந்திக்கிறாரோ அப்போ அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எனக்கு வந்து, அதாவது அவர் வந்து தன்னை பற்றி சொல்லிக்கிறாரு, எனக்கு வந்து ராம நாமத்து மேலே, அதாவது இறைவனோட பேர் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை குறைஞ்சதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறாரு. ஒரு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான இவரான ஆத்மாவான மகாத்மா காந்தி அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தருக்கு வந்து ஆன்மீக இது வந்து எப்படி இருக்குது, அந்த இறை இது எப்படி இருக்குது, அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜோதிடத்தில் வந்து அந்த 12 கட்டங்களில் வந்து இது வந்து நம்மளை வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து அந்த இறை நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இறை நாட்டம்னு சொல்கிறது இங்கே வந்து முக்தியோ மோட்சத்தை பற்றியோ நாங்கள் வந்து பேசலை. இங்கே வந்து ஐயா வந்து தெளிவாக சொல்கிறாரு, வாழ்க்கையை பற்றி தாயா நம்ம பேசணும் அப்படிங்கிறாரு. அதனால் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஆயுதமாக இருக்கக்கூடியது வந்து இறை நம்பிக்கை.